Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC CBT 1 ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு மார்னிங்கே CBT 1 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா அத ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஓகே. சோ இருந்த எல்லா செக்ஷன்லயும் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியான செக்ஷனா இருந்திருக்கு. மேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கு. ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மாடரேட்டா இருந்திருக்கு. இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல 40 क्वेश्चनல கரண்ட் அஃபேர் மட்டும் பாத்தீங்க அப்படினா ஒரு 11ல இருந்து 12 क्वेश्चन வந்து வரைக்கும் கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 3 to 4 क्वेश्चन வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கேட்டிருக்காங்க. அது போக ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஹிஸ்டரி, பாலிட்டி, அதே மாதிரி ஜியோகிராஃபில இருந்து கேட்டிருக்காங்க. எகனாமில இருந்து எந்த क्वेश्चनமே கேட்கல. அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணணும் அப்படினா ஜெனரல் அவேர்னஸ்ல லாஸ்ட் ஒரு 7 மந்தோட கரண்ட் அஃபேரை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம்ல கேட்டது எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர் வந்து கேட்கல. லாஸ்ட் 6 months இல்லனா 7 மந்தோட கரண்ட் அஃபேர் தான் கேட்டிருக்காங்க. சோ அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க லாஸ்ட் 7 மந்தோட கரண்ட் அஃபேரை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? சோ இந்த ஷிஃப்ட்ல எல்லாம் என்னென்ன क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चन அது எந்த டாபிக்ல கவர் ஆகுதோ அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய எல்லாத்தையும் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ ஜூன் 5ல என்னென்ன क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வேர் டஸ் த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் ஆஃப் இந்தியா லை? இந்தியாவின் கிழக்கு கடற்கரை சமவெளி எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையில இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில வந்து இருக்கு. ஓகே. ஸோ விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ரிலேட்டட் டு த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆடிட் ரிப்போர்ட்? ஓகேவா? ஸோ இந்திய அரசியல் அமைப்பின் எந்த சரத்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் தணிக்கை அறிக்கைகளுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 151. ஓகே. ஆர்டிகல் 148ல இருந்து 151 வரைக்கும் நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க? கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல ஆர்டிகல் 148 பாத்தீங்க அப்படின்னா இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி என்ற சுயாதீன அலுவலகத்தை வழங்குகிறது. ஓகே. அவரோட ஆபீஸ் பத்தி பேசுறது தான் ஆர்டிகல் 148. ஆர்டிகல் 149 பாத்தீங்க அப்படின்னா அவருக்கான என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அதை பத்தி சொல்லுது. ஓகே. சோ இதுல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்கலாம். ஒருத்தங்களுக்கு ஆர்டிகல் 148 பத்தி கேட்கலாம், ஒருத்தங்களுக்கு ஆர்டிகல் 149 பத்தி கேட்கலாம், ஒருத்தங்களுக்கு ஆர்டிகல் 151 பத்தி கேட்கலாம். ஓகேவா? சேம் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் தான் கேட்பாங்க. ஒரு ஷிஃப்ட்ல 148 பத்தி கேக்குறாங்க. ஆர்டிகல் 148 என்னன்னு கேக்குறாங்களா? இன்னொரு ஷிஃப்ட்ல கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் பத்தி ஆர்டிகல் 151 கேட்கலாம். அடுத்து இன்னொரு ஷிஃப்ட்ல என்ன கேட்கலாம்னா இப்போ யாரு கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல்னு கேட்கலாம். ஓகேவா? சோ இப்போ கரண்ட்ல யாரு வந்து சிஏஜி கேக் யாரு அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? சோ அதனால ஒரு ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட் எழுதுறவங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஆர்டிகல் 151 பாத்தீங்கன்னா இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஒன்றியத்தின் கணக்குகள் தொடர்பான அறிக்கைகளை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஓகே. சோ அந்த கணக்கு எல்லாத்தையுமே யாருக்கிட்ட? பிரசிடென்ட் கிட்ட வந்து சமர்ப்பிக்கணும். அவர் அதை நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையின் முன்பும் வைப்பார் என்று கூறப்படுகிறது. இதுதான் என்னது? ஆர்டிகல் 151. அதே மாதிரி இப்போ கேக் யாரு? கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் மூர்த்தி. ஓகே. சோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோட நேம் கேட்கலாம். ஓகேவா? சோ ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த அனாலிசிஸ் வீடியோவை தரவா பார்த்துட்டு வாங்க. அதுக்கு ரிலேட்டடான क्वेश्चन அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே. சோ இப்போ கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் யாரு? அவரோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் மூர்த்தி. ஆர்டிகல் 148ல இருந்து 151 வரைக்கும் பாத்தீங்கன்னா சிஏஜி பத்தி தான் சொல்லுது கான்ஸ்டிடியூஷன்ல. ஓகே. 148னா என்ன, 149னா என்ன, 151னா என்னன்னு பாத்துக்கோங்க. Okay. அடுத்த क्वेश्चन. The Dogth-i-Bahi Buddhist monastery is located in which country? Dogth-i-Bahi புத்த மடாலயம் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகே. அடுத்த क्वेश्चन. Who is considered as the father of artificial intelligence? ஓகே. செயற்கை நுண்ணறிவின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதர். ஓகே. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒரு ஃபாதர் இருப்பாங்க. ஓகே. சோ இப்போ கம்ப்யூட்டர். ஓகேவா? சோ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவர் யாரு? ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம யாரை சொல்லுவோம்? சார்லஸ் பாபேஜ் சொல்லுவோம். அப்படிதானே? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஃபாதர் இருப்பாங்க. ஓகே. கண்டுபிடிச்சவங்கள நம்ம ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வரக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே படிச்சிருங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல கேட்பாங்க. இப்போ ஏஐ செயற்கை நுண்ணறிவின் தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் எம்சி கார்த்தே. ஓகே. அதே மாதிரி சார்லஸ் பாபேஜ் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். டென்னிஸ் ரிச்சி யாருன்னா ஃபாதர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே. அதே மாதிரி இன்னொரு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து ஜார்கன் சிஎம் ஓட கான்ஸ்டிட்யூன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜார்கன் சிஎம் யாருன்னு கேட்கல.
ஓகே, சிஎம் யாருன்னு கேட்கலாம். மேபி அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு ஜார்க்கண்டோட சிஎம் யாருன்னு கேட்கலாம், இல்லனா வேற ஸ்டேட்டோட சிஎம் யாருன்னு கேட்கலாம். ஓகே, ஜார்க்கண்டோட சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேமந்த் சோரன். ஓகேவா? சோ இவர் எந்த கான்ஸ்டிட்யூன்சின்னு கேட்டிருக்காங்க, பார்ஹைத் கான்ஸ்டிட்யூன்சி. ஓகே, அப்ப அந்த சிஎம் ஓட நேமும் படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டேட் வந்து அடிக்கடி நியூஸ்ல வந்திருக்கும், அந்த ஸ்டேட் வந்து அடிக்கடி கரண்ட் அஃபேர்ல வந்திருக்கு அப்படின்னா எப்படி கேட்பாங்கன்னா அந்த ஸ்டேட்டோட சிஎம் நேம் என்னன்னு கேட்பாங்க, இல்லனா கவர்னர் நேம் என்னன்னு கேட்பாங்க, இல்லனா அந்த சிஎம் வந்து எந்த கான்ஸ்டிட்யூன்சியோட தொடர்புடைய எந்த கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, சோ அடுத்து பாருங்க, ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் இஸ்ரோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இஸ்ரோவோட சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா வி நாராயணன். ஓகே, சோ இது வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே படிக்கணும். லாஸ்ட் 6 மந்த்ஸோடது இல்லைனா லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸோடது. ஏன்னா எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, அப்படித்தானே? ஏன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல எக்ஸாம்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் லாஸ்ட் 4 மந்த்ஸில் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிட்டு போகணும். ஓகே, ஸோ சேர்மன் ஆஃப் இஸ்ரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நாராயணன். ஓகே, ஸோ இவர் தான் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. ஓகே, ஸோ அடுத்து ஜிஎஸ்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் த டேஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு, முக்கியமான அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னென்ன இருக்கு, முக்கியமான ஆர்டிகிள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிரணும். ஓகே, ஜிஎஸ்டி வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் அஸ் தி டாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எத்தனாவது திருத்த சட்டத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது? 101வது திருத்த சட்டத்தின் மூலமாக ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா என்னென்ன முக்கியமான அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருக்கோ அது எல்லாமே படிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, இப்ப ரேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒவ்வொரு ஷிஃப்ட்டையும் அனலைஸ் பண்றது இதுக்காக தான். ஒவ்வொரு ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக்கை நல்லா தரவா பண்ணிட்டு போனோம்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இதுல ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முக்கியமான ரேங்க் என்னெல்லாம் இருக்கு கரண்ட் அஃபேர்ல, சோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து படிச்சிடணும். சோ how many countries evaluated in climate change index? ஓகே, எத்தனை கண்ட்ரி வந்து climate change indexல இது பண்ணாங்க, எவாலுவேட் பண்ணியிருந்தாங்க? 64 கண்ட்ரி. அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன? ஓகேவா? சோ எக்ஸாம்ல கிளைமேட் சேஞ்ச் இண்டெக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க படிக்கும்போது என்ன படிக்கணும்னா எத்தனை கண்ட்ரி இது பண்ணிருக்காங்க, சோ 64. அதுல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்க்கணும், 10th. ஓகே, சோ டாப்ல யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரியுமே இல்ல, எம்டியா தான் இருக்கு. 4th பிளேஸ்ல டென்மார்க் இருக்கு, 5th பிளேஸ்ல நெதர்லாந்து இருக்கு. ஓகேவா? ஒரு ஷிஃப்ட்ல இந்த இண்டெக்ஸ், ஓகே, இந்த ரேங்க் வந்து எத்தனை கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இன்னொரு ஷிஃப்ட்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இன்னொரு ஷிஃப்ட்ல டென்மார்க் எத்தனாவது ரேங்க்னு கேட்பாங்க. இன்னொரு ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா டென்மார்க்குக்கு அடுத்து எந்த கண்ட்ரி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. இல்லனா ஃபர்ஸ்ட்ல எந்த கண்ட்ரி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரியுமே இல்ல. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 108. டோட்டலா எத்தனை கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 193 கண்ட்ரில இந்தியாவோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 108. ஓகே, ஸோ அதே இது 2021 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் வந்து என்ன இருந்திருக்கு, 122 வந்து இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் 2 விதமான கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று வந்து எக்ஸ்பான்ஷன், இன்னொன்று வந்து ஷார்ட்கட் கீஸ். ஓகேவா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், F5 ப்ரெஸ் பண்ணணும். காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, பேஸ்ட்டுக்கு Ctrl+V, கட் பண்ணுறதுக்கு Ctrl+X. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஷார்ட்கட் கீஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு 25% கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 75% டைம் என்ன கேட்பாங்கன்னா எக்ஸ்பான்ஷன் தான் கேட்பாங்க. FTPனா என்னன்னு கேட்பாங்க, அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. FTPங்கிறது என்னன்னா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இதை எப்படி கேட்பாங்கன்னா FTPயோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா FTPல Fங்கிறத எதை டினோட் பண்ணுது, Tனா என்னது, டிரான்ஸ்ஃபரா டிரான்ஸ்போர்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் நீங்க என்ன பண்ணணும்னா முக்கியமான அப்ரிவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா கம்ப்யூட்டர்ல, அது எல்லாத்தையும் ஒரு PDF எடுத்து வச்சுட்டு அந்த அப்ரிவேஷன் எல்லாத்தையும் படிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் டீம் ஓன் த 2025 விமென்ஸ் பிரீமியர் லீக் டைட்டில்? ஓகே, ஸோ இது எப்போ உள்ள கரண்ட் அஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மார்ச் 2025 உள்ள கரண்ட் அஃபேர். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா விமென்ஸ் பிரீமியர் லீக்ல எந்த டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. யாருன்னா மும்பை இந்தியன். நான் சொன்னேன் பாத்தீங்களா, பெரும்பாலும் கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 6 மந்த்ஸோடது கேட்டிருக்காங்க. நீங்க அட்லீஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னா ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரையாவது நல்லா ரீட் பண்ணிட்டு போங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த PDF கோர்ஸ் எடுத்தும் நீங்க வந்து ரீட் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட்ல ரீட் பண்றதுக்கு எல்லாமே ஒன்லைனரா கொடுத்துருக்கோம். இந்த PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டும் நீங்க எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ சிஏ பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 499. ஸோ இந்த பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து இதுல பாத்துக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல இருக்க ஸ்டூடெண்ட் நாம கொடுத்திருக்க கரண்ட் அஃபேர்ல லாஸ்ட் 6 months இல்லனா ஒரு 4 monthsோட கரண்ட் அஃபேரை ரீட் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் விமென்ஸ் பிரீமியர் லீக்ல பார்த்தீங்கன்னா வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். ஓகே, ஒரு ஷிஃப்ட்ல வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்ல ரன்னர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ரன்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரன்னர். அடுத்து இன்னொரு ஷிஃப்ட்ல என்ன கேட்கலாம்னா இது எங்க வச்சு நடந்துச்சுன்னு கேட்பாங்க. பிராபோன் ஸ்டேடியம்ல வந்து நடந்திருக்கு. இன்னொரு ஷிஃப்ட்ல என்ன கேட்கலாம்னா பிராபோன் ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதனால அந்த அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு ரிலேட்டடா என்னெல்லாம் வருமோ அது எல்லாமே படிச்சிருங்க. ஓகே, சோ அடுத்து பாருங்க, சபர்மதி ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் விச் இந்தியன் ஸ்டேட். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த क्वेश्चन பார்த்ததோ எந்தெந்த ரிவர் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுதுங்கறத படிச்சுக்கணும். சபர்மதி நதி இந்திய மாநிலத்தில் எங்கிருந்து வருகிறது? ராஜஸ்தான்ல இருந்து வருது. ஓகே, அடுத்து கம்ப்யூட்டரோட எக்ஸ்பான்ஷன், அதாவது HTTP, அதாவது கம்ப்யூட்டர்ல உள்ள டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. HTTP னா என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இதுவுமே பாத்தீங்கன்னா T னா என்னன்னு கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் T னா என்னன்னு கேட்பாங்க, இல்லனா செகண்ட் T னா என்னன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் T னா டெக்ஸ்ட், ரெண்டாவது T னா டிரான்ஸ்ஃபர். ஓகே, சோ பர்னிங் ஆஃப் வுட்ங்கிறது என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க. சோ மரத்தை எரிப்பது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச், வேதி மாற்றம். ஓகே, சோ ஓப்பன்ஹைமர் இந்த மூவி எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படிதானே. சோ ஓப்பன்ஹைமர் இஸ் a 2023 epic biographical thriller film written, produced and directed by. ஓகே, சோ ஓப்பன்ஹைமர் மூவியோட டைரக்டர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. சோ யாருன்னா கிறிஸ்டோபர் நோலன். ஓகே, ஆர்டிகிள் 44. ஓகே, சோ ஆர்டிகிள் 44 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ரிலேட்டட் டு, இந்திய அரசியலமைப்பின் 44வது சரத்து எதனுடன் தொடர்புடையது? சோ யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த மாதிரி முக்கியமான ஆர்டிகிள் எல்லாமே படிச்சிருங்க. ஓகே, அடுத்து ஒயிட் ரெவல்யூஷன். அப்போ முக்கியமான ரெவல்யூஷன் எல்லாமே படிக்கணும். பிங்க் ரெவல்யூஷன்னா எதுல பண்றது, ஒயிட் ரெவல்யூஷன்னா எதுல பண்றது? சோ ஒயிட் ரெவல்யூஷன்ங்கிறது வெண்மை புரட்சி, எதுல பண்றது? மில்க். ஓகே, அடுத்து வாட் percentage of the budget has decreased from the smart city project. so smart city projectக்கான பட்ஜெட் வந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16,000 கோடி அலோகேட் பண்றதா இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10,400 கோடியா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்ப ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 21% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஷிஃப்ட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. இன்னொரு ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சுன்னு கேட்பாங்க. சோ இன்னொரு ஷிஃப்ட்ல எவ்வளவு அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. சோ 16,000 இருந்துச்சு, அது வந்து 10,400 crore மாறிடுச்சு. எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 21% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பாரா ஒலிம்பிக் 2028 வந்து எந்த கண்ட்ரில நடக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. ஓகே, சோ அதுக்கப்புறம் என்னன்னா சாயில் எரோஷன் பத்தி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சாயில் எரோஷன்னா என்னன்னு. அடுத்து பாருங்க, the total course of the river மகாநதி, அதாவது மகாநதி ரிவர் இருக்கு இல்லையா, அதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. 858 கிலோமீட்டர். அப்போ முக்கியமான நதிகள் எல்லாமே எடுத்து அதோட லென்த் வந்து நீங்க படிச்சுக்கணும். ஒவ்வொரு நதியும் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுதுங்கிறதையும் படிச்சுக்கணும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, the schedule related to the welfare and administration of tribal areas except the Assam, Meghalaya, Mizoram and Tripura. அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம் மற்றும் திரிபுரா தவிர பழங்குடி பகுதிகளின் நலன் மற்றும் நிர்வாகம் தொடர்பான அட்டவணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஷெட்யூல் 5. ஓகேவா, சோ which state. சோ இதுதான் இந்த ரெண்டு क्वेश्चनல எது கேட்டிருந்தாங்கன்னு தெரியல. அதாவது சுவா டான்ஸ் கேட்டிருந்தாங்களா இல்ல சௌரா பெயிண்டிங் பத்தி கேட்டிருந்தாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சுவா டான்ஸ்னு சென்ட் பண்ணிருந்தாங்க வாட்ஸ்அப்ல, ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட் பண்ணும்போது சௌரா பெயிண்டிங்னு வாட்ஸ்அப்ல எனக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. ஓகே, சோ ரெண்டுமே பாத்துக்கோங்க. சுவா டான்ஸ் ரிலேட்டட் டு எந்த ஸ்டேட்டுக்கு இந்த டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ல ஆடுவாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ். அப்ப ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏல சத்தீஸ்கரும் கொடுத்திருப்பாங்க, ஆப்ஷன் பி ல மத்திய பிரதேஷும் கொடுத்திருப்பாங்க, ஆப்ஷன் பி ல ஆப்ஷன் ஏ அண்ட் பி ன்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க ஆப்ஷன் சி வந்து சூஸ் பண்ணணும். ஏ ல வந்து சத்தீஸ்கர், பி ல மத்திய பிரதேஷ் கொடுத்திருப்பாங்க, சி ல வந்து ஏ அண்ட் பி கொடுத்திருந்தாங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சூஸ் பண்ணணும். அப்படி இல்லனா ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஆப்ஷன்ல இருக்கும். ஓகே, சௌரா பெயிண்டிங் வந்து எந்த ஸ்டேட்டோட ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. ஓகேவா, So அடுத்து இத வந்து அரேஞ்ச்மென்ட் பண்ண சொல்லிருந்தாங்க. டைஜஷன் இஸ் a complex process involving ingestion, absorption, digestion, egestion and assimilation. Arrange the correct sequence of the process. செரிமானம் என்பது என்ன அப்படின்னா உட்கொள்ளுதல், உறிஞ்சுதல், செரிமானம், விரைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான செயல்முறை. இதை வந்து வரிசைப்படுத்தவும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அதை எப்படி வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், எஜெஷன். ஓகே, உட்கொள்ளல், செரிமானம், உறிஞ்சுதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் விரைப்பு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணலாம். அடுத்து பாபர் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே,
ஸோ பாபர் வந்து எப்போ இறந்தாரு இல்லைன்னா எங்கே இறந்தாரு, ஸோ பாபர் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பாபரை பற்றி ஃபுல்லாகவே படிச்சிடணும். அவர் என்னென்ன போர்லாம் இது பண்ணாரு, அதுக்கப்புறம் அவர் எப்போ இறந்தாரு, எந்தெந்த போர்லாம் அவர் வெற்றி அடைஞ்சாரு அப்படிங்கக்கூடிய எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஸோ அவர் எந்த இடத்துல எங்கே இறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் வந்து இறந்திருக்காரு. ஓகே, ஸோ முதல் முகலாய பேரரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர். ஓகே, ஸோ 1483 பர்கானாவில் ஆப்கானிஸ்தானில் வந்து பிறந்திருக்காரு. ஓகே, ஸோ இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான். எதுனாலும் கொஸ்டின் கேட்கலாம், ஏன்னா பாபர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த ஷிப்ல என்னென்ன கொஸ்டின்னாலும் கேட்கலாம். ஓகே, பானிபட் போர் பார்த்தீங்கன்னா பாபர் மற்றும் இப்ராஹிம் லோதியின் படைகளுக்கு இடையே நடந்தது. அப்போ பானிபட் போர் பத்தி கேட்கலாம், முதலாம் பானிபட் போர் பத்தி கேட்கலாம். ஓகேவா, ஸோ இந்த போர் 1526 நடந்துச்சு. என்னன்னாலும் கேட்கலாம். ஓகே, ஒரு ஷிப்ல பாபர் பத்தி கேட்டிருக்காங்கன்னா அவர் எங்க இறந்தாருன்னு கேட்கலாம், எந்த வருஷத்துல இறந்தாருன்னு கேட்கலாம், முகலாய வம்சத்தோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்கலாம், அதே மாதிரி பானிபட் போர் எப்போ நடந்துச்சுன்னு கேட்கலாம், யாரு வெற்றி பெற்றாங்கன்னு கேட்கலாம், பாபர் யாரை தோற்கடிச்சாங்கன்னு கேட்கலாம். அதனால தரவா படிச்சிருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருக்கிய மொழியில் துசுக் இ பாபுரி என்ற நூலை எழுதினார். பாபரோட சுயசரிதையை பற்றியும் கேட்கலாம். துசுக் இ பாபுரிங்கிறது பாபரோட சுயசரிதை. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் அவரோட உடல் வந்து எங்க அடக்கம் செய்யப்பட்டது, இந்த மாதிரி என்னன்னாலும் கேட்கலாம். ஸோ தரவா படிச்சிருங்க. Who among the following rulers of the Suri dynasty defeated the Mughal emperor Humayun? முகலாய பேரரசர் ஹுமாயூனை தோற்கடித்த சூரி வம்சத்தின் பின்வரும் ஆட்சியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ஷெர்ஷா சூரி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை எப்படினாலும் கேட்கலாம். ஓகே, ஹுமாயூனை தோற்கடிச்சவர் யாருன்னு கேட்கலாம். ஓகே, ஸோ ஹுமாயூன் வந்து யாரால தோற்கடிக்கப்பட்டார், ஒருவேளை ஹுமாயூன் கூட ஆப்ஷன்ல இருக்கும். ஷெர்ஷா சூரி யாரை தோற்கடிச்சாருன்னு கூட கேட்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்க படிச்சிடணும். சூரி வம்சத்தோட ஆட்சியாளர் ஷெர்ஷா சூரி முகலாய பேரரசர் ஹுமாயூனை தோற்கடித்தார். ஓகேவா, ஸோ அடுத்து ஓகே, ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ருஃபியா டங்கா இதெல்லாம் வெளியிட்டவர் யாருன்னு கேட்கலாம். ஓகே, ஷெர்ஷா சூரி. ஓகே, ஸோ அதே மாதிரி கிராண்ட் ட்ரங்க் சாலை. ஓகே, ஸோ கிராண்ட் ட்ரங்க் சாலை, ஜிடி சாலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரால கட்டப்பட்டதுன்னா ஷெர்ஷா சூரியால கட்டப்பட்டது. கிராண்ட் ட்ரங்க் சாலை வந்து எது ரெண்டை இணைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவையும் பெஷாவரையும். அடுத்த கொஸ்டின், த விமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023. ஓகே, 106 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகே, ப்ரொவைட் 33% ரிசர்வேஷன் டு விமன். இதை எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, விமன் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023 எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னு கேட்பாங்க. 106 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லைனா 106 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து என்னன்னு கேட்டிருப்பாங்க, விமன் ரிசர்வேஷன். ஓகே, எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்னு கேட்பாங்க. 33%. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஓகேவா, ஸோ இதையே 3 விதமா கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த உங்களுக்கு நமக்கு இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 106 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல விமன்ஸ் ரிசர்வேஷன் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. 33%. 33% தான் ஆன்சர். அடுத்த ஷிஃப்ட்டுக்கு என்ன கேட்கலாம்னா என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கேட்கலாம். ஓகேவா, ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்கலாம். எங்கன்னா லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் 2023 106வது அரசியலமைப்பு திருத்தம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்குகிறது. எங்கன்னா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்கள்ல. அதே மாதிரி who is the 52nd okay 52nd chief justice of India யாருன்னா ஜஸ்டிஸ் B.R. காவை. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்டிஸ் B.R. காவை வந்து எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு கேட்டிருந்தாங்க, 52வது சீஃப் ஜஸ்டிஸ். அடுத்து போறவங்களுக்கு 52வது சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா, அதே மாதிரி பென்சிலினை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பென்சிலினை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்கல. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து போறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் எதுன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் எதுனா பென்சிலின். அதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃபிளமிங். ஓகே, ஸோ இதுக்காக அவருக்கு 1945 வந்து நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டது. ஓகே, ஸோ இது எல்லாமே இன்னைக்கு எக்ஸாம்ல கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே தரவா பாருங்க. இது எந்த டாபிக் ரிலேட்டடா வருதோ அந்த டாப்பிக்கையும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஷிஃப்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அது எந்தெந்த டாபிக்ல வருதோ அது எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களால ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்லேயே நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ரீசனிங் செக்ஷன் வந்து ஈஸியாக தான் இருக்கு. அதனால ரிப்பீட்டடா ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் ரிப்பீட்டடா போட போட உங்களோட ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேருக்கு லாஸ்ட் 6 months அப்படி முடியல, எனக்கு டைம் கம்மியாக தான் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 monthsோட கரண்ட் அஃபேர். அதுலயும் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ், நியூ அப்பாயின்மெண்ட், ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
ஸோ அதே மாதிரி நான் இப்போ தான் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து ரிவைஸ் பண்ணணும். எனக்கு கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கோர்ஸுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கு இதில் என்ன கொடுத்துருக்கோமோ இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. ஓகே, ஸோ அதே மாதிரி என்டிபிசி எக்ஸாம் எனக்கு 20ல் தான் ஆரம்பிக்கி, இல்லை ஜூன் 15ல் தான் ஆரம்பிக்கி, இன்னும் எனக்கு டைம் இருக்குது. ஸோ நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் செப்டம்பர் ஆர் அக்டோபரில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான நியூ பேட்சும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ குரூப் டியோட கிளாஸஸ், என்டிபிசியோட கிளாஸஸ், எஸ்எஸ்சி எக்ஸாமோட கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரே கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 இருக்கும். ஸோ ஆஃபர் எல்லாமே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது நீங்க 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே உங்களுக்கு கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே மறக்காம வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அனாலிசிஸ் வீடியோ, முக்கியமான கொஸ்டினோட வீடியோஸ் எல்லாத்தையும் மறக்காம பாருங்க. திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் குரூப் டிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் குயிக்காக உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபரில் கன்ஃபார்மாக குரூப் டி எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலையில் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஜூனில் கிராஜுவேட் எக்ஸாம் முடிஞ்சிடும். ஜூலையில் அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இந்த கிராஜுவேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அண்டர் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கிராஜுவேட் லெவலுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹால் போகும்போது டவுட்டாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எதுவும் டவுட் இருந்தாலும் உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட்டை கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுங்க, ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க, ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐடி ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.